சென்னையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்ட போது நடந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொண்டர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்குமார். தற்போது நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வரவுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம். நிச்சயமாக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 சம்மன்கள் அனுப்பிய நிலையில் தொடர்ந்து நேற்று நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் சம்மன் ஒட்டிய நிலையில் அங்கு காவலாளி கிழித்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதனால் காவலர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில சீமானின் வழக்கறிஞர்கள் இன்று வளசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வர உள்ளனர். இந்நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் வளசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு பணிக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 3 மாநகர பேருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தீயணைப்பு வாகனம், அவசர ஊர்தி வாகனம் என ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சி சீமானின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வழக்கறிஞர்கள் வருகை தர உள்ளனர். இதன் நிலையில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் அதிக அளவில் குவிய தொடங்கியுள்ளதால் இங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலை 5 மணிக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தற்போது குவிய தொடங்கியிருக்கிறார்கள். இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல வரக்கூடியவர்கள் ஆர்ப்பாட்டத்திலோ சாலை மறியலிலோ ஈடுபட்டால் அவர்களை கைது செய்வதற்காக தயார் நிலையில் 3 மாநகர பேருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவசர ஊர்தி வாகனம், தீயணைப்பு வாகனம் உள்ள அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி ராம்குமார்.